காமிச்சிடுறீங்களா? ஓகேங்க. உக்கடம் பைபாஸ். உக்கடத்தில் மேம்பாலத்தில் நம்ம மேலே போயிட்டுருக்குறோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு. இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஓப்பன் பண்ணி வச்சாருங்க. நம்ம அது எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் ரோடு. இது நம்ம இப்போ உக்கடத்துலேருந்து மேலே இருக்கிறவங்க, அது ஆப்போசிட்டில் வர்றது உக்கடத்துலேருந்து இறங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் வரல போல் வருதுங்க. ஆனால் இறங்கும் பாதையை அடைச்சிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமாக இறங்கும் பாதையை அடைச்சிருக்காங்க. அந்த வழியாக போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் வண்டி வருது. ஆப்போசிட்டில் பார்த்தா கூட்டமாக இருக்குது. டிராஃபிக்காக தெரியுது. கோயம்புத்தூர் முழுசாக பார்க்கலாம் போல. ஆமாங்க சார், நல்லாவே தெரியுது. எதிர்பார்க்கவே இல்லை, திறந்தடிக்க மேலே ஏடுங்க சார். இனி கீழெல்லாம் டிராஃபிக்கே இருக்காதுங்க. கொஞ்சம் அப்படியே மூவாயிரம் இனி இந்த ரோட்டில் நம்ம சீக்கிரமாக கடந்துடலாங்க. கண்டிப்பாக டிராஃபிக் இருக்காது. மேலே வர்றத காட்டிலும் கீழே போகும்போது இன்னும் டிராஃபிக் இருக்காதுங்க. ஆமாம், இப்போ கணக்கு பார்த்தா மேலே 4 வழி, கீழே 4 வழிங்க. ஆமாங்க சார். 8 வழிச்சாலையாக ஆகி போச்சு. இப்படி இறங்கியாச்சு. இங்கே போர்டு வச்சுட்டாங்க. பாலக்காட்டுக்கு ரைட்டு, பொள்ளாச்சி லெஃப்ட்டு, பழனி லெஃப்ட்டு. இண்டிகேட்டர் போட்டிங்களா? ஓகே ஓகே. அவர் திணறாரு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாம வந்துட்டார் ஆர்வத்தில். மிக சிறப்பாக இருக்கு. போங்க, பொள்ளாச்சி ரோடு இறங்கியாச்சுங்க. பொள்ளாச்சி ரோடு வந்தாச்சு. எப்படி பாருங்க எவ்வளோ சிறப்பாக ரோடு போட்டிருக்காங்கன்னு. கோயம்புத்தூர் சிங்கார கோயம்புத்தூர் மாறி போச்சு. நன்றி, வணக்கம்.